அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் மீன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, சாம்பிள் ஆஃப் 36 ஸ்டூடெண்ட். இப்ப சாம்பிள் சைஸ பாருங்க. சாம்பிள் சைஸ் n ஈக்குவல் டு 36. ஸோ கிளியர்லி இது லார்ஜ் சாம்பிள் சைஸ். ஏன் சார் லார்ஜ் சாம்பிள் சைஸ்னா n கிரேட்டர் தென் 30நாலே லார்ஜ் சாம்பிள் சைஸ். அப்ப லார்ஜ் சாம்பிள் சைஸ்னா நம்ம இசட் வேல்யூஸ் தான் மெயினா பார்க்கணும். டேபிள்ல இசட் வேல்யூஸ்ல தான் பார்க்கணும். அடுத்தது மீன் ஸ்கோர் 75 கொடுத்துருக்கும். ஸோ சாம்பிள் மீன் கொடுத்துருக்கோம். தட் இஸ் எக்ஸ் பார் ஈக்குவல்ஸ் டு 75 கொடுத்துருக்கும். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. ஸோ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல்ஸ் டு 10. சாம்பிள் சைஸ் லார்ஜரா போச்சுனாலே அது பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை தான் கன்சிடர் பண்ணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் 85% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஸோ நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 85% கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கான ஃபார்முலா ஜெனரல். ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் மீனுக்கான ஃபார்முலா என்ன சார்னா எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்பா டிவைடட் பை 2 இன்டூ எஸ்இ. எஸ்இன்றது என்ன சார்னா ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். எஸ்இ விச் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் எரர். அதுக்கு என்ன சார் ஃபார்முலான்னா சிக்மா டிவைடட் பை ரூட் என், அவ்வளவுதான். அப்ப இங்க சிக்மான்றது 10, ரூட் ஆஃப் என்னன்றது 36. அப்ப கால்குலேட் செக் பண்ணி பாருங்க. 10 by root 36, 10 டிவைடட் பை ரூட் 36 போட்டீங்கன்னா 1.66 போயிட்டே இருக்குது. அப்போ 1.67 அப்ராக்சிமேட்லி 1.67. தென் நம்ம என்ன சார் ஃபைன் பண்ண அடுத்தது இசட் ஆல்பா பை 2 ஃபைன் பண்ணா முடிஞ்சது. இசட் ஆல்பா பை 2 ஃபைன் பண்ணியாச்சுன்னா வேலை முடிஞ்சது. ஸோ level of significance, LOS என்றது level of significance alpha, which is nothing but 1 minus confidence level. CL என்றது confidence level சொல்லுவோம். அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க, 1 minus confidence level. இது 85% சொல்லலாம், இல்ல 0.85 நம்பரா சொல்லணும்னா 0.85. அப்ப என்ன ஆகுன்னு பாருங்க, 1 minus 0.85னா 0.15 இருக்கு. ஸோ நம்ம இங்கே ஃபைன் பண்ண வேண்டியது 85% கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லையா? ஸோ டென்டேட்டிவா ஒரு நார்மல் கர்வ் வரைஞ்சுக்கிறேன். டென்டேட்டிவா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஸோ இது டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி, மிட் வேல்யூ 0. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் 85% ஆர் 0.85. ஸோ இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா வரைக்கும் உண்டான வேல்யூ 0.85 இல்லைங்களா? இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ வரைக்கும் 0.85. அப்ப ஆஃப் ஆஃப் த வேல்யூ என்னன்னு பாருங்க, 0.85 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 0.425. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 0.425, இந்த வேல்யூ 0.425. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த பர்டிகுலர் வேல்யூ 0.25 தான், இந்த பர்டிகுலர் வேல்யூ 0.25 தான். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் பொறுத்த அளவுக்கு இந்த வேல்யூ ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் என்னைக்குமே நமக்கு நல்லாவே தெரியும் 0.5 தான். தென் இங்க இருந்து இது வரைக்கும் வேல்யூ கொடுத்துட்டோம், 0.425 கொடுத்துட்டோம். இப்போ நம்ம எய்ம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேல்யூ இதை கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன சார் சொல்ல வரோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் இசட் லெஸ் தென் ஒரு வேல்யூ, மேபி இது ஏன்னு எடுத்துக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக, அப் டு ஏ வரைக்கும் உள்ள ஆன்சர் என்ன சார்னா இது ரெண்டு ஆட் பண்ணிங்க, 0.5 0.425 ஆட் பண்ணா 0.925. அப்ப ஆன்சர் தெரியும். கரஸ்பாண்டிங் கொஸ்டின் என்னன்னு கேட்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆன்சர் தெரியும், கரஸ்பாண்டிங் கொஸ்டின். அப்ப அதே ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல 0.925 எங்க வருதுன்னு பார்க்கணும். ஸோ இது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் மைனஸ் இன்ஃபினிட்ல தான் ஆரம்பிக்குது, ஏன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு.
டுவர்ட்ஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. மேபி 0.925ன்ற வேல்யூ எங்க இருக்குன்னு பார்க்கணும். 0.925. ஸோ 0.922 9236 வருது. 251 தாண்டிடுச்சு. நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 0.925 தான் ஆன்சரை கொடுத்துருக்கோம். இது 1 வந்துச்சு, தாண்டி போயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. 9236 அது கரஸ்பாண்டிங்கான எக்ஸ் வேல்யூ என்னன்னு பாருங்க. 1.4 ஆர் 1.40. கரஸ்பாண்டிங் y ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. 0.03. 0.03 ரெண்டு ஆட் பண்ணுங்க. 1.43. கரஸ்பாண்டிங் கொஸ்டின் என்ன சார்னா அப்ராக்சிமேட்லி 1.43. அப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அப்போ இந்த ஏக்கான வேல்யூ என்ன சார் வருது நமக்கு? 1.43 அப்ராக்சிமேட்லி. ஸோ இங்க ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 0.15 வருதுங்களா? ஆல்ஃபா 0.15. அப்போ இசட் ஆல்ஃபா டிவைடட் பை 2. அப்போ 0.15 டிவைடட் பை 2 என்ன வருதுன்னு பாருங்க. 0.075. இசட் 0.075. இது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்ன சார்னா 1.43. இதை தூக்கி எதில் சப்ஸ்டிட் பண்ணோம்? நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலை சப்ஸ்டிட் பண்ணோம். நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்ன சார்? எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா டிவைடட் பை 2 இன்டு ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ சம்மில் பாருங்க, எக்ஸ் பாருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோன்னு பாருங்க 75. ஸ்டாண்டர்ட் எரர் 1.65. சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் பாருக்கான வேல்யூ 75 பிளஸ் ஆர் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 1.43. ஸ்டாண்டர்ட் எரருக்கான வேல்யூ 1.67. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 75 பிளஸ் ஆர் மைனஸ் 1.43 இன்டூ 1.67 போட்டிங்கன்னா 2.388 கிடைக்குது. அப்போ ஒரு வேல்யூ என்ன ஆகும்? கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 75 மைனஸ் 2.388. another value 75 plus 2.388 now. அப்போ 75 minus 2.388 போட்டிங்கன்னா 72.612 approximately. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 75 plus 2. அப்போ 77.388 approximately. ஸோ இதுதான் நமக்கு தேவையான 85% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.